சீனு, தனாவை எங்க இருந்து காப்பாத்துனீங்க? அந்த நம்பரை ட்ராக் பண்ணி போனதுல இவளை கடத்தினவன் ஒரு இடத்துல இருந்தான். அவனை கண்டுபிடிச்சு அடிச்சு உதைச்சு கேட்டா தனாவை ஏதோ செங்கல் சூளையில கை காலெல்லாம் கட்டி படுக்க வச்சிருக்கிறதா சொன்னான். அவன் தனாவை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லவே இல்லை. மாமாவுக்கு வந்தது பார் கோபம், அவன் மேல பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொல்லவே போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவன் வாயவே திறந்தான். எப்படியோ நாங்க 3 பேரும் போய் தனாவை காப்பாத்திட்டோம். டேய், கடத்தனவங்களை என்ன பண்ணீங்க? அவன் தப்பிச்சு ஓடிட்டான்ப்பா. ஐயோ, அட பாவிங்களா, நீங்க எல்லாம் சரியான நேரத்துக்கு போகலன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? அண்ணா, இது எல்லாமே அந்த புவனேஸ்வரோட வேலை தானே. அன்னைக்கு அவளை வெட்டி போட்டுட்டு வந்திருக்கணும்னே. சிவா, உணர்ச்சி வசப்பட்டு பேசாத. அவள மாதிரியே நாமளும் கேவலமான காரியத்துல இறங்க முடியாது. அவ இப்படிதான் பண்ணுவான்னு தெரிஞ்சு நாம தான் இன்னும் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும். அண்ணா, இதுக்காக நாம யாரும் வீட்டை விட்டு வெளில போகாம அடைஞ்சு கிடக்கணுமாண்ணே? ஏய், உன்னோட ஆத்திரம் கோபம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப இந்த விஷயத்த நம்ம அமைதியா தான் கையாளணும். இந்த புவனேஸ்வரியோட நினைப்பு என்ன? எப்படியும் ஜானகியை நாமினேஷன் பண்ண விடாம தடுக்கணும். தனக்கு போட்டியே இல்லாம ஜெயிச்சு தலைவி ஆகணும். இப்ப நம்ம தனாவை காப்பாத்திட்டோம்ல, இப்ப நம்ம பண்ண வேண்டியது நேரம் கடத்தாம ஜானகியை கூட்டிட்டு போய் நாமினேஷன் பண்ண வைக்கணும். இந்த தேர்தலுக்காக என் பொண்ணை கடத்தி வச்சு அவளை கொல்ற அளவுக்கு போயிருக்கால. ஏங்க, அந்த புவனேஸ்வரியை நம்ம சும்மா விடக்கூடாது. எல்லாமே இந்த பதவிக்காக தானே. அது அவளுக்கு கிடைக்க விடக்கூடாது. அவளை எப்படியாவது தோக்கடிச்சு தீரணுங்க. தேவையில்லாம என் பொண்ணை சீண்டிட்டால. நான் எது வேணாலும் பொறுத்துப்பேன். ஆனா என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. தனா மேலேயே கை வச்சுட்டால. அவளை மன்னிக்கவே கூடாதுங்க. மன்னிக்கவே கூடாது. ஏங்க, வாங்க போலாம். தங்கச்சி, சூப்பர்மா. ஓடுங்கம்மா, ஓடு. ஜானகி என்னைய பார்த்து. ஓடுங்கம்மா, ஓடு. ஜானகி என்னைய பார்த்து. வாங்க மச்சான், போலாம். ஜானகி, வெற்றி உனக்குதாமா. போயிட்டு வா.